தார் ரோடு ஃபேஸிங்கில் யாராவது தென்னந்தோப்பு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஒரு ஏக்கர் 65 சென்ட்டுங்க. நல்ல ரோடு ஃபேஸில் ஒரு தென்னந்தோப்புன்னு சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க. இந்த தென்னந்தோப்போட ரோடு ஃபேஸ் வந்து கிழமையில் வந்து ஒரு 1000 அடி வருங்க. வழக்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ஏக்கருக்கு அந்த மாதிரி வரும். ஆனால் 1 ஏக்கர் 65 நல்ல கிழமையில் நமக்கு ஒரு அருமையான ஒரு விஷயமுங்க. சுற்றியுமே வந்து டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. ஜம்முன்னு வந்தால் போனால் இருக்கிறதுக்கு குழுகுலுன்னு இருக்கும் பாருங்க. சூப்பரான ஃபார்ம் ஹவுஸ், நல்ல கண்டிஷனோடு இருக்குது. அது வந்து எப்படிங்க ஜம்முன்னு தென்னை மரத்துக்கு பூராமே எல்லாம் ரவுண்டெல்லாம் கட்டி ஆட்டாம்புழக்கையெல்லாம் வச்சு சொட்டு நீரெல்லாம் போட்டு எல்லாம் பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தோப்பை வந்து பார்த்தீங்கன்னா மரம் கொஞ்சம் சுமாராக இருக்குது. ஏன்னா இது இருக்கிறவங்க வந்து முன்னாடி வச்சுருக்க வந்து பராமரிக்க கிடையாது. நம்ம வந்து தண்ணி விட்டோம்னா அருமையாயிரு. தண்ணி சவரியும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குது. போரில் நல்ல தண்ணி நான் வந்து தொட்டியில் விழுகும்போது காமிக்கிறேன், எப்படி விழுகுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பராமரிக்காமல் விட்டாங்க, அவ்வளோதான். இப்போ எல்லாம் மரமெல்லாம் பார்த்து எல்லாம் ரவுண்டு கட்டெல்லாம் கட்டியெல்லாம் வச்சுட்ருக்கேன். ஒரு 6 மாதம் ஆயிரம் பிடிக்கிறதுக்கெல்லாம் காப்பு பிடிக்கிறதுக்கு வந்துட்டு. இது வந்து பின்னாடி 2வது ஒரு ஃபார்ம் ஹவுஸுங்க. இது ஒரு சிமெண்ட் ஷீட் போட்டு அப்படியே மறைச்சி எல்லாம் தகரம் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த லேண்டுக்கு வந்து ஒரு 5 ஹெச்பியில் ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது. அது தனி சர்வீஸாக வந்துடும் உங்களுக்கு. இந்த தோட்டத்தொட்டி வடக்கால் ஒரு வீடு இருக்குதுங்க. நம்ம காட்டுக்குள்ளேருந்து போகிறக்கு அவங்களுக்கு பொதுவில் வந்து தடம் இருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து இங்கே பாருங்க, இப்படி அவங்களுக்கு உள்ள போகிறக்கு வந்து தனியாக நம்ம தடம் விடணும். காடு வந்து நல்லா கிழக்கு சரிஞ்ச மாதிரி காடு, நல்லா ஓடச்சல்லி கலந்தது தான். நல்லா காடெல்லாம் வந்து பராமரித்து சுத்தமாக வச்சுருக்குறாங்க. மரத்துக்கெல்லாம் சொட்டு நீரும் போட்டு வச்சுருக்குது. கிழவரத்தலையில் நல்ல குழி இறங்குறது தெரியும், பார்த்துக்கோங்க. அப்படியே போக அப்படியே கிழக்கு சரிஞ்ச மாதிரி போகும். இந்த மாதிரி இருந்தால் வாஸ்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. உடுமலைப்பேட்டை டு பல்லடம் மெயின் ரோடு குடிமங்கலம் சொல்லுவாங்க. அது பக்கத்தில் தாங்க இந்த தோட்டம் வந்து அமைச்சிருக்குது. நல்ல கிழமை நீளம்ங்க. கோழிப்பண்ணையெல்லாம் போடணும்னா அருமையான காடு. ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு வந்து சூப்பரான காடு. ரோடு ஃபேஸில் வந்துட்டு உங்களுக்கு மரம் கொஞ்சம் பெரிய மரங்கள் எல்லாமே வேணும்னா எல்லாமே இடக்கன்று போட்டு அப்படியே இது பண்ணிக்க வேண்டியது. இடக்கன்று போட்டிங்கன்னா ஒரு 3 வருஷம் எல்லாமே காப்புக்கு வந்துருங்க. எல்லாமே அது குட்டையாக இருந்தால் டிஜே ரகமாக இருந்தால் 3 வருஷத்துக்கு காப்பு வரும். நாட்டு மரம் போட்டிங்கன்னா மினிமம் ஒரு 5 வருஷம் ஆகி போயிடும். எப்படி இருந்தாலும் ஜல மூலையில் வந்து ஒரு ரிங்கு தொட்டின்னு கட்டியிருக்காங்க. தொட்டியில் தான் தண்ணி விட்டு பாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இது தாங்க ஒரு போர், தனி போர். பைப்பு முழுது தண்ணி வந்து பார்த்துக்கோங்க எப்படி விழுந்துட்டு இருக்குங்கிறத. நல்ல ஒரு தண்ணி சௌகரியமுள்ள ஒரு ஏரியாவில் நீங்கள் இன்றைக்கி தோட்டம் பார்த்துருக்குறீங்க. பொள்ளாச்சிக்காரங்க, கோயம்புத்தூர்காரங்க, திருப்பூருக்காரங்க, பல்லடத்துக்காரங்க யார் வந்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப பக்கமான ஒரு தோட்டமுங்க. சப்பு மோட்டார் எடுத்துருக்கு. தொட்டிக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டார்டர் பொட்டின்னு வச்சுருக்கிறாங்க. நல்லா கிழக்கு வரைக்கும் ரோடு தான். போகிறாங்க பாருங்க, எக்ஸல் சூப்பரில் வந்து போகிறாங்க பாருங்க. தெரியுதா? நல்லா மேகோடு வரைக்கும் எல்லாம் ரோடு தான். ரோடு பேஸ்லேயே அமைஞ்ச இந்த தோட்டத்தோட விலை வந்து மொத்தமாக எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 80 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. இந்த தோப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன். அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்ங்க.